இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன சமையல் பார்த்தீங்கன்னா மந்தி ரைஸ். ஸோ ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஃபார் மந்தி ரைஸ். அண்ட் 1 கிலோ ரைஸ்க்கு சொல்லுங்க, 1 கிலோ ரைஸ்க்கு எத்தனை ஆனியன்? 2 பெரிய ஆனியன், 10 பல்லு பூண்டு, 5 பச்சை மிளகாய். ஓகே, அவ்வளோதான். அண்ட் இந்த பக்கம் ரைஸ் கழுவிட்டு இருக்காங்க. ரைஸ் எத்தனை கப் போட்டிருக்கீங்க? 1 கிலோ ரைஸ். 1 கிலோ ரைஸ். 1 கிலோ ரைஸு 2 கிலோ சிக்கன். ஓகே, 1 கிலோ ரைஸ்க்கு 2 கிலோ சிக்கன். மெஷர்மெண்ட் சொல்லிடுங்க. மெஷர்மெண்ட் எவ்வளோ? 2 டேபிள் ஸ்பூன். ஓகே, 2 டீஸ்பூன், 2 டீஸ்பூன், 2 டீஸ்பூன், 2 டீஸ்பூன், 1 டீஸ்பூன், 1 டீஸ்பூன். இது மட்டும் 2 டேபிள் ஸ்பூன். மீதி எல்லாமே 2 டீஸ்பூன் சைஸ் மெஷர்மெண்ட்டில் போடுங்க. அதுக்கப்புறம் இது வந்து இதுவும் டீஸ்பூனா? இது 2. இது ஒன்றே ஒன்று. ஓகே, இது பேர் என்ன? நட்மக். இது ஜாவித்ரி. இதெல்லாம் நார்மல் ஸ்பைசஸ், எல்லாருக்கும் தெரியும் பார்த்தாலே. இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸில் கிரைண்ட் பண்ணிடுங்க. நைஸாக இருக்கணும். நைஸ் ஃபைன் பவுடராக எடுத்துக்கணும். நல்லா வந்து பவுடராக இருக்கணும். ஸோ நைஸாக அரைச்சி எடுத்துருக்காங்க மசாலா. இது மாதிரி நல்லா பவுடராக எடுத்துக்கணும். ஆயில் ஊற்றிக்கணும். ஃபஸ்ட்டு 200 ml ஆயில். சன்ஃப்ளவர் ஆயில் தான் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். இட்ஸ் டைம் டு புட் சம் ஆனியன். பே லீஃப். அதுக்கப்புறம் ஆனியன். இஞ்சி வந்து இந்த மாதிரி சாப் பண்ணி தான் போடணும். பூண்டு பூண்டு வந்து இந்த மாதிரி சாப் பண்ணி தான் போடணும். ஏன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் தனியாக ஆட் பண்ணுவோம். ப்ளஸ் அந்த கார்லிக் வந்து அதிகமான குவான்டிட்டியில் இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி போட்டோம். நான் சொல்றது கரெக்ட் தானா சார்? இல்ல நான் பாட்டு ஏதாவது சொல்லிட்டு இருக்கேன்னா? நான் குக்கு இல்லதான், ஆனா குக்குக்கு வாயால இருக்கேன் நான் இன்னைக்கு. அப்ப நீங்க சொல்லுங்க. இதுல ஒரு இன்கிரிடியன்ட் மறந்துட்டேன். என்னாச்சு? பட்டையும் ஸ்டார் அனீஸ். ஐயோ, காட்டு. அண்ட் எக்ஸ்ட்ராவா நீங்க இதுல வந்து சினமன் ஸ்டிக்ஸும் அதுக்கப்புறம் ஸ்டார் அனீஸ், அதாவது பட்டையும் நட்சத்திர சோம்பும் ஆட் பண்ணிக்கோங்க. அது நான் சொல்ல மறந்துட்டேன். இல்ல, அவரு போட மறந்துட்டார். மந்திக்கு முக்கியமான ஒரு இன்கிரீடியன்ட் வந்து இந்த ட்ரை லெமன். பாத்தீங்களா, காஞ்சி போயிருக்கிற இந்த லெமன் தான். இதுதான் ஒரு நல்ல ஃபிளேவர் கொடுக்குமே அதுக்கு. இது பாருங்க, அழகா வச்சிருக்காரு. இது டீஸ்பூன், இது டேபிள் ஸ்பூன். கியூட்டி அழகா அடிக்க வச்சிருக்க. இது எப்படி 2? இது 2 போதுமாப்பா? 2 போதும். போடவா? இப்ப இல்ல, தண்ணி கொதிக்கும் போது. இப்ப கிடையாது. ஓகே ஓகே, அவசரம். சரி. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போறோம். எத்தனை ஸ்பூன் சொல்லுங்க? அப்படியே 2 டேபிள் ஸ்பூன். 2 டேபிள் ஸ்பூன். நல்ல கோபுரமா 2 டேபிள் ஸ்பூன். சரி, ஓகே. கோபுரமா எடுத்துக்கோங்க ரைஸ். கோபுரம் மஞ்சள் தூள் எடுக்கலாமா? ஜோக்கு வேணாமா? ஓகே. அடுத்து நம்ம அரைச்சு வச்ச மசாலா, அது வந்து எவ்வளவு? 2 டேபிள் ஸ்பூன். நீங்க அந்த மெஷர்மெண்ட் மட்டும் பாத்துக்கோங்க. டீஸ்பூன் வேற, டேபிள் ஸ்பூன் வேற. ஸோ அந்த மெஷர்மெண்ட் எல்லாம் கரெக்டா இருந்தாதான் இந்த மாதிரி செஃப் செய்யற டேஸ்ட்டுக்கு போகும் இல்லங்க? சொல்லு என்ன கருகிடுச்சு? கலர் அந்த மாதிரி. ஓகே, கலர் அந்த மாதிரி गाइस, மத்தபடி கருகல. இப்ப தண்ணி ஆட் பண்றோம். எவ்வளவு சொல்லுங்க? 2 லிட்டர். 2 லிட்டர் ஃபார் 1 கிலோ அரிசியா? எல்லாம் மெஷர்மெண்ட் தான் गाइस. நீங்க மெஷர்மெண்ட்டை கரெக்டா பார்த்து போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா வந்துடும். நாங்க ஆல்ரெடி 1 டைம் செஞ்சிருக்கோம் மந்தி ரைஸ். அப்பயே சூப்பரா வந்தது எங்களுக்கு. பட் ரைஸ் மட்டும் ரொம்ப கொஞ்சம் மெலிசா போட்டோம். அது மட்டும் கொஞ்சம் எங்களுக்கு வந்து இதுவா இருந்தது. பட் இந்த வாட்டி ரைஸ் கொஞ்சம் பிராடா இருக்காப்பா ரைஸ்? இருக்கும்னு நினைக்கிறேன். இந்தியா கேட்லாம் போடாதீங்க. ஏன்னா மந்தியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய சைஸ் இருந்தாதான் அதோட டேஸ்ட். ஸோ இந்தியா கேட்லாம் ரொம்ப மெலிசா இருக்கும். அது பிரியாணிக்கு சூப்பரா இருக்கும். பட் வந்து மந்திக்குலாம் இந்த மோட்டா ரைஸ் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பாஸ்மதி எடுத்துக்கோங்க. ஏன்னா அதான் வந்து நமக்கு அந்த ஃபீல் கொடுக்கும். ஃபுல்ஃபில்லாகவும் அந்த மந்தியோட டேஸ்ட்டை வந்து ஹைலைட் பண்ணி கொடுக்கும். செஃப் மாதிரி நான் சொல்லிட்டு இருக்கேன். செஃப்
நான் தான் ரியல் செஃப். சொல்லுங்க chef. இப்போதான் நம்ம முக்கியமான இன்கிரீடியன்ட் மிஸ்டர் தலைவன் அவரை போட போறோம். 2 போதுமாப்பா ட்ரை லெமன்? 1/2 கிலோ ரைஸ்க்கு 1 லெமன், 1 கிலோ அரிசிக்கு 2 லெமன். ஓகே, 1/2 கிலோ ரைஸுக்கு 1 லெமன், 1 கிலோ ரைஸ்க்கு 2 லெமன். ஏன் ஒன்று எக்ஸ்ட்ரா போடுறது இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவரா இருக்கும்ல? கசப்பாயிடுமா? உப்பு தேவையான அளவு, கல் உப்பு. மிக்ஸ் பண்றதுக்கு தானே நம்பர் இருக்கும். வேணாமா? சரி, ஓகே. அது கூட பண்ண வேணாமா? நானு சொல்லுடி, சிரிச்சுட்டே இருக்காத. சொல்றேன். உப்பு பத்தல, அதனால போயிருக்காரு உப்பு எடுக்க. கரெக்டா இருக்கா? ஓகே ஓகே. கொஞ்ச நேரம் சமாதியை மூடி வைப்போம். 5 மினிட்ஸ் ஆனதுக்கு அப்புறம் 5 மினிட்ஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த சிக்கனை வந்து அதுக்குள்ள போட்டு நல்லா பாயில் பண்ண விடணும். அதுலதான் அந்த ஃபிளேவர் இறங்கும். 5 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணிட்டு இந்த சிக்கனை போடணும். 5 நிமிஷம் ரொம்ப 5 நிமிஷம்னா ரொம்ப வேண்டாம். கொஞ்ச நேரம் ஒரு 2 மினிட்ஸ் அந்த மசாலா குக் ஆகிறதுக்காக. அப்புறம் இந்த ராவா சிக்கனை கட் பண்ணதை அப்படியே அழகா உள்ள இறக்கணும். சிக்கன் வந்து இந்த மாதிரி 4 பீஸா போட்டுக்கணும். ஆஹா, இது எத்தனை பீஸ்? ஒரு கோழி 4 பீஸா? இது ஒரு கோழி 4 பீஸ் தானே? 2 கோழி இது. அதான்ப்பா, ஒரு கோழியை 4 பீஸா போட்டிருக்காங்க. கரெக்டா? அதான் ஒரு கோழி 4 பீஸா போட்டுக்கணும்னு சொல்றேன். ஒரு கோழிய வந்து 4 பீஸா போட்டுக்கணும். போட்டுட்டு நாங்க 1 கிலோ ரைஸ்க்கு, அகைன் நான் மறுபடியும் சொல்றேன், 1 கிலோ ரைஸ்க்கு 2 கிலோ சிக்கன், விச் மீன்ஸ் 2 சிக்கனை 4 பீஸா போட்டு 8 பீஸ் சிக்கனை உள்ள போட்டுருக்கோம். பக்காவா சொல்லிட்டேனா? ஓகே. இது நல்லா பாயில் ஆகும். சிக்கன் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வந்து பாயில் ஆகும். அதுக்கப்புறம் அவனை வெளியே எடுத்து மசாலாவை போட்டு கிரில் பண்ணி எடுக்க போறோம். உப்பு மறுபடியும் தேவையான அளவு. நம்மளோட மெயின் இன்கிரீடியண்டா இந்த கிருமி நாசினி பவுடர், மஞ்சள் தூள் பவுடர், அதை போட மறந்துட்டாரு. அதை கொஞ்சம் தூவிக்கோங்க. அது லைட்டா தான் போடணும், பிகாஸ் ஆஃப் அந்த பாக்டீரியாவை வந்து அப்சர்வ் பண்றதுக்காக. சிக்கன் வந்து அதுக்குள்ள ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து கொதிக்க விடணும். அதுக்கப்புறம் இங்க வந்து நம்ம சிக்கனுக்கு வெளியே எடுத்து போடுற மசாலா வந்து மேரினேஷன் மசாலா. ஓகே செஃப், போடுங்க நீங்க. இது ஆல்ரெடி நம்ம அரைச்சு வச்ச பேலன்ஸ் மசாலா. இது கூட கொஞ்சம் திங்ஸ் ஆட் பண்ணுவாங்க. இப்போ பாப்போம். சொல்லுங்க. காஷ்மீரி சில்லி எத்தனை ஸ்பூன்? 2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எத்தனை ஸ்பூன்? 3 4. தாராளமா போடுங்க, ஏன்னா நிறைய சிக்கன், 8 பீஸ் சிக்கன் இருக்கு. ஓகே, தேவையான அளவுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சால்ட். சால்ட் உங்களோட ரெக்குவயர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி. ஆயில் கூட மிக்ஸ் பண்ணிக்கணும். லெமன் 1/2 ஸ்பூன், 1/2 லெமன். மாஸ்டர் கையை முறுகிட்டார். பேசவே போறார். என்னடி அப்பப்போ போட்டுட்டு இருக்க? சொல்லுன்னு நினைச்சுக்கிறியா? சொல்லு. அதான் 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ சிக்கன் எடுக்க போறோம். ஆமாமா, இந்த பக்கம். வாவ், இன்னும் ரைஸ் போடல. சிக்கன் மட்டும். இதுலயே ஹாஃப் பேக் ஆயிடுச்சேப்பா சிக்கனு. கிரில்லர்ல கொஞ்ச நேரம் தானா? அப்படியே தனித்தனியா சிக்கன் எடுத்துக்கணும். இதுதான் இதுல மெயின் ப்ராசஸே. சிக்கனை போட்டுட்டு சிக்கன் எடுக்கணும். சிக்கன் ஒரு 10 மினிட்ஸ் அந்த வாட்டர் வந்து அதுலயே சோக் ஆனதுனால அதோட ஃபிளேவர் நமக்கு மத்தியில கிடைக்கும். இப்போ நம்ம சிக்கன் எடுத்து தனியா நம்ம கிரில் மசாலா அதெல்லாம் ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான். இதுல பண்ணா அப்படி கீழே விழப்போகுது. கீழே பாத்திரம் வச்சிருக்கேன். சாரிப்பா, சாரி செஃப், மன்னிச்சிருங்க. என்ன நான் வந்து உங்களோட முன்கூட்டியே இருப்பேன். ஓகே ஓகே. ட்ரெயின் ஆகி கீழே ஒரு பாத்திரம் இருக்கு மக்களே. ஒரு மக்களைக்கு போயிட்டேன் நான். ஆக்சுவலி எனக்கு உங்களெல்லாம் என்ன கூப்பிடுறதுன்னு தெரியல. ஃப்ரெண்ட்ஸ், காய்ஸ், மக்களே, நண்பர்களே, எல்லாமே எல்லா வார்த்தையுமே எல்லாரும் சொல்லிட்டாங்க. பட் எல்லாரும் சொல்றது நம்ம சொல்லக்கூடாதுன்னு இல்லை. பட் எனக்கு என்ன கனெக்ட் ஆகுதோ அது அப்பப்போ வரும் மிக்சடா. ஸோ அதனால தப்பா நினச்சிக்காதீங்க. ஸோ இந்த சிக்கன்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து போட்டுடுறோம். எடுத்துட்டு பேர் காட்டுறேன். சிக்கன் சூப் ரெடி. இதுதான் சிக்கன் சூப்.
இங்க பாருங்க, அந்த சிக்கனோட அந்த ஃபேட் எல்லாம் அப்படியே இறங்கி ஆயிலா மிக்ஸ் ஆயிருக்கு. நார்மல் ஆயிலோடு சேர்த்து அந்த சிக்கன் ஃபேட்டும் வந்து நல்ல ஒரு ஃபேட்டி லுக் கொடுக்குது. இந்த தண்ணி இதுல ஊத்திடுங்க. ஊத்துறோம். இப்ப ரைஸ் போட போறோம். 1 kg ரைஸ். வாவ், இப்பயே மந்தியோட பாதி வியூ வந்து கிடைச்சிருக்கு நமக்கு. போட்டு லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஏங்க நீங்களும் ஏதாவது பேசுங்க. 20 minutes. என்னது? நம்ம ஃபினிஷ். ஓகே. ரைஸுக்கும் தண்ணிக்கும் லெவல் வந்தோடனே தம் போட வேண்டியதான். நன்னாயிட்டு இருக்கா? நன்னாயிட்டு. ஐயோ வேற லோ, அப்படியே ப்ரௌட் மூமெண்ட் மாதிரி ஃபீல் பண்றியே. ஃப்ளேவர் ஜூஸ் இருக்கு. சரி, இவனுங்களை தூக்கி போடு உள்ள. ஸோ இப்போ அவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணணும். அது நம்மளோட வேலை. ஒரு 10 மினிட்ஸுக்கு பண்ணி வைக்கலாம். 10 மினிட்ஸ்க்கு 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ்க்கு 180 டிகிரி செல்சியஸில் டபுள் சைட் கிரில்ல தான் நான் வச்சுருக்கேன். விச் மீன்ஸ் மேலேயும் வந்து நமக்கு கிரில்லாகவும் கீழேயும் ஹீட் ஆகும். அந்த மாதிரி ஹீட்டில் நான் வச்சுருக்கேன். ஸோ 10 மினிட்ஸ் கழிச்சு நம்ம சிக்கனை லோட் பண்ணி கிரில் பண்ணிடலாம். 20 மினிட்ஸ் வந்து இந்த மாதிரி தோசை தவால தம் போட்டுருங்க. நீங்க எதுல யூஸ்வலா தம் போடுறீங்களோ அதுல வந்து நீங்க தம் போட்டுடலாம். ஒரு 20 மினிட்ஸ்க்கு இதை ஓப்பனே பண்ணக்கூடாது. ஒரு மீடியம் ஹீட்ல வைக்கணும். டைம் கம்மி. இப்ப டைம் பாத்தீங்கன்னா என்ன டைம்? 2:15. நீங்க கரெக்டா எப்பப்பா? 2:15 ஸ்டார்ட் ஆயிருக்கு. 2:35க்கு நம்ம ஓபன் பண்ணலாம். ஓப்பனிங் செரமனியை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நான் ஆல்ரெடி ஆஃப் பாயில் ஆனதுனால ரொம்ப ஈஸியா இருக்கு நமக்கு. இது அப்படியே லைட்டா மசாலாவை வந்து அப்ளை பண்ணா போதும். போட்டு பிசைய வேண்டாம். பிசைஞ்சா வந்து சிக்கன் வந்து ரொம்ப இதுவாயிடும். ஸோ அதனால லைட்டா அப்ளை பண்ணிக்கணும். சொல்லுங்க கொஞ்சம். ஆமா தானே? நான் எது சொன்னாலும் ஆமா சொல்லிடணும் இல்ல? போடுங்க. மாப்பிள்ளை இவரு தான். வாய் வந்து வாய் மட்டும் இருந்து. அவர் கொஞ்சம் கூச்ச சுபாவம் गाइस. கூச்சப்படுவார் ரொம்ப. எக்ஸ்ட்ரீம் இன்ட்ரோவர்ட். ஐ அம் எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்ட்ரோவர்ட் இல்லப்பா. சொல்லு. மறுபடியும் அந்த டயலாக் தான் ரிப்பீட் மோட்ல போடணும் போல. சொல்லுன்ட்டு. இது வந்து போட்டுட்டு நான் காமிக்கிறேன். நான் மிக்ஸ் பண்ண போறாங்க. பண்ணிட்டு இருக்காங்க. போடுங்க. பார்த்து பக்குவமா. தடபுடலாம் எங்க வீட்டுல சமையல் ரெடி ஆயிட்டு இருக்கு. ஸோ எப்பவுமே பிரியாணி செஞ்சே போர் அடிச்சதுனால இந்த வாட்டி மந்தி வந்து ஆல்ரெடி பண்ணிருக்கோம். இது செகண்ட் டைம் அப்பா. செகண்ட் டைம் நாங்க ட்ரை பண்றோம். சூப்பரா இருக்கும் மந்தி. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி இவர் சொன்ன இந்த மாஸ்டர் சொல்லியிருக்காருல, இது சொன்ன மெத்தட்ல நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கும். செம்மையா வரும் மந்தி. பட் இப்ப எப்படி வருதுன்னு நான் ரிவ்யூ சொல்லிட்டு அப்புறம் மறுபடியும் கண்டினியூ பண்றேன். மேரினேட் பண்ண சிக்கனை இப்ப கிரில்ல வச்சு கிரில் பண்ண போறோம். ஓகே, உள்ள லோட் பண்ணிடுவோமா? 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓபன் பண்ணுவோம். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம சிக்கனை இது உள்ள வைக்க போறோம். இது ஒரு 20 மினிட்ஸ் நல்லா கிரில் பண்ண விடணும். கிரில் செக்ஷன் என்னோடதுதான். ஸோ அதனால நான் தான் சொல்வேன். ஓகேவா செஃப்? உள்ள வச்சுட்டு எடுக்கிறது உங்க செக்ஷன் தான். ஆமா, சொன்ன மாதிரி 2:35 ஆயிடுச்சு. இப்போ ஓப்பனிங் செரமனி ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணும்போது எங்க பையனும் கரெக்டா வந்துட்டார்.
வாவ், இந்த மாதிரி குச்சி குச்சா நின்னா பர்ஃபெக்ட் தம். இந்த மாதிரி குச்சி குச்சா நிக்கணுமா கைஸ்? குச்சி குச்சா நின்னா பர்ஃபெக்ட் தம்மா. வாவ் வாவ் வாவ், லுக் சோ கூல் buddy. இது ஜூஸியா இருக்கியா நல்லா? உடனே நம்ம எடுக்க மாட்டோம், ஒரு ஆஃப் பண்ணிட்டு அப்படியே ஓகேமா மூடி வச்சோம்னா கரெக்டா இருந்தாலும் நல்லா அந்த ஜூசினஸ் தெரியுது பாக்கும்போது. கரெக்டா இருக்கு. கரெக்டா இருக்கு. காட்டு பாரு. அதுக்கு தானே நான் இருக்கேன். குடுங்கோ. அண்ட் ஃபைனல் டச்சா முந்திரி திராட்சையை வந்து நெய்யில ஃப்ரை பண்ணி நம்ம மந்தியில் அப்படியே மழைச்சாரல் போல் தூவ போகிறோம். ஆக்சுவலி திராட்சை இல்லை, திராட்சை மிஸ் ஆனதுனால திராட்சை ஒரு 2-3 மட்டும் இருந்தது, அதை மட்டும் போட்டிருக்கோம். திராட்சை தான் இல்லை ஹைலைட்டு. அந்த ட்ரை கிரேப்ஸை வந்து ஆட் பண்ணிக்கோங்க அந்த கீயோட. அப்போ வந்து சூப்பராக இருக்கும். பாருங்கள், மந்தியை பார்த்தாலே தெரியும் ரெடி ஆகிட்டான் மந்தி. வாவ், அப்படி கிளறக்கூடாதா? இந்த வந்துட்டார் மாஸ்டர் வந்துட்டார், அப்படி கிளறக்கூடாது. சரிங்க, சரி, ஓகே 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 ஓகே. செய்கிறது மட்டும்தான் உன் வேலை, சாப்பிட்றது என் வேலை. ஓப்பன் பண்ணி பார்ப்போமா? மந்தி ரெடி. வாவ், அப்படியே கடையில் இருக்கிற மாதிரியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நான் டேஸ்ட் பண்ணிவிட்டு சொல்கிறேன். லாஸ்ட் அண்ட் ஃபைனல், இந்த தக்காளி சாஸ் மந்திக்கு ஒரு ஆப்டான ஒரு தக்காளி சாஸ். அப்பா இது சொல்லுங்க, இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. என்ன தக்காளி சாஸ் வந்து நம்ம பேர் வச்சுக்கணும். ஆமா, தக்காளி சாஸ் என்னென்ன போட்டிருக்கீங்க? தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு, மல்லி தழை, புதினா. புதினாலாம் வேண்டாம். வேண்டாம், ஓகே. லாஸ்டா லெமன் மட்டும். ஓகே, லாஸ்டா சாப் பண்ணிட்டு பவுல்ல மிக்ஸ் பண்ணும்போது லெமன் பிழிஞ்சு. ஓகே, சால்ட் இதுல ஆட் பண்ணிக்கிறீங்களா? கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கணும். போட் அழகா ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு 1/2 லெமன் வந்து ஸ்குவீஸ் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுல போட்டு அவ்வளவுதான், நம்மளோட டொமேட்டோ மந்தி டொமேட்டோ சட்னி சாஸ் எப்படி வேணாலும் சொல்லலாம். அது ரெடி. அது ரெடியா? அது ரெடி. அண்ட் இட்ஸ் டைம் டு மேக் அ மைனீஸ். மைனீஸ்க்கு 3 எக் எதுக்கியா போட்டேன்? நான் 2 தானே சொன்னேன். சரி, அவங்க ஃப்ரெண்ட்ஸை கொடுக்கறதுனால 3 எக்கு. கார்லிக் எத்தனை பீஸ் போட்டிருக்கீங்க? 3 பீஸ் கார்லிக். அண்ட் சம் பெப்பர் அண்ட் சால்ட் அண்ட் பெப்பர். am I right? கொஞ்சம் ஒரு 10 பீஸ் இருக்கும் போடுங்க. அப்புறம் சால்ட். அப்புறம் மெயின் இன்க்ரீடியண்ட்டாக நம்ம ஆயில் ஊற்ற போகிறோம். கொஞ்சம் சுகர். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆயில் ஆட் பண்ணி ஒரு 2 பல்ஸ், மறுபடியும் ஓப்பன் பண்ணி ஆயில் ஆட் பண்ணி 2 பல்ஸ், அந்த மாதிரி பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா மயோனீஸ் ஒரு சூடாகாமல் ஒரு 3 to 4 டைம்ஸ் வந்து
கேப் விட்டு அரைக்கணும். உங்களுக்கே தெரியும் அந்த கன்சிஸ்டன்சி. ஜார் சூடானா முட்டை வந்து பாயில் ஆகிடும், கலர் மாறிடும். ஓகே, ரெடி ஆகிட்ட பிறகு காட்டுறேன் நான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டொமேட்டோ சாஸும் ரெடி. உட்காந்து சாப்பிட வேண்டியதான். ஸோ எங்கள் வீட்டில் மந்தி ரெடி ஃப்ரெண்ட்ஸ். ஒண்டர்ஃபுல்லாக ரெடியாக இருக்குது, ஆசமாக இருக்குது பார்க்கவே. அண்ட் மயோனீஸ், டொமேட்டோ சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாஸ்டருக்கு தான் ஒரு பெரிய நன்றி சொல்லணும். ரொம்ப தேங்க்ஸ் மாஸ்டர், சிலம்பம் கற்றுக் கொடுங்க மாஸ்டர். எங்களுக்கு எப்படி மந்தி செய்யறதுன்னு கற்றுக் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மாஸ்டர். இப்போ போடுங்கோ. ஸோ எங்க வீட்டில் இன்னைக்கு மந்தி ரெடி ஆயிடுச்சு, சூப்பரான மந்தி. மைனீஸ், அதுக்கப்புறம் என் பக்கில வந்துச்சு மைனீஸ், அப்புறம் வந்து இந்த டொமேட்டோ சாஸ் எல்லாமே ரெடி ஆகி சூப்பரா போயிட்டு இருக்கு. ஸோ உங்க வீட்டில் என்ன சமையல் கமெண்ட் பண்ணுங்க. தென் இந்த சாப்பிட போறோம். ஆல்ரெடி சார் வந்து ஒரு ரவுண்டு போயிட்டாரு, ரைஸ் மட்டும், சிக்கன் மட்டும் தான் அவனுக்கு ஊட்டணும். ஸோ நான் தான் இப்போ வந்து சாப்பிட போறேன், வாங்க. ஸோ இப்போ நாங்க உட்காந்து சாப்பிட போறோம். ரெடியாப்பா? சூப்பரா செஞ்சுட்டீங்க, இப்ப சாப்பிடலாம். இவரு வேற மாய் ட்ரெஸ் போட்டிருக்காரு. என்னோட டிஷர்ட் எடுத்துட்டு லூஸ் ட்ரெஸ்ஸா மாய் ட்ரெஸ் மாதிரி போடுறதுதான் இவருக்கு தான் வேலை. ஓகேங்களா, இப்ப சாப்பிடலாம். இங்க பாத்தீங்கன்னா, இங்க பாரு, ஃபர்ஸ்ட் கொஞ்சம் சிக்கன். இதுதான் ஆக்சுவல் முறைப்படி சாப்பாடு. கொஞ்சம் சிக்கன், கொஞ்சம் சட்னி, தக்காளி வேண்டாம், மிக்ஸ் பண்ணி அருமையா இருக்கு guys. சான்ஸே இல்ல, அப்படியே நான் கடையில சாப்பிடுற மாதிரியே இருக்கு. உண்மையா சிரிக்காத, உண்மையாலே செம்மையா இருக்கு. ஏன்னா நீங்க நாங்க சொன்ன மெஷர்மெண்ட்லயே போட்டு செஞ்சுட்டு நீங்க சொல்லுங்க, சூப்பரா இருக்கு. ஏதாவது மெஷர்மெண்ட்ல டவுட் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்க வந்து நான் இல்ல, அவர் ரிப்ளை பண்ணுவாரு. சூப்பரா இருக்கு, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் தான் மந்தி, பட் வந்து செஞ்சுட்டோம்னா அது ரொம்ப சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு. ஒன் டைம் ஆச்சு ட்ரை பண்ணி பாருங்க வீட்டுல, செம்மையா இருக்கு. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல நம்ம உங்களை மீட் பண்றோம். அது வரைக்கும் பாய் சொல்லுங்க. அவர் கொஞ்சம் சேமா இருக்காரு. ஓகே, பாய் சொல்லிருப்பா. ஓகே காய்ஸ், பாய். ஜான் சீனா மாதிரி பாய் சொல்லிடுறேன். பாய் பாய் பாய். யூ கான் see me but you can see me guys. நெக்ஸ்ட் வீடியோல நீங்க வந்து என்ன பார்க்கலாம். நம்ம வீடியோஸை ரெகுலரா பார்க்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். தேங்க்யூ.